ஸோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ க்ரௌடு, பயங்கரமான க்ரௌடு. ஸோ நிறைய பேர் ஃபிஷ்ஷஸ் வாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஷிப்பிங் நேற்று தான் வந்தது. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக பேக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு முக்கால்வாசி. ஸோ பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன ஸ்டோர்ட் வாட்டராப்பா? ஆல்ரெடி தண்ணி ஸ்டோர் பண்ணுறது. ஓகே ஓகே. ஸோ பேக்கிங்காக வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏஜ் வாட்டரில் பேக் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து ரெட் பேஸ் கம்பா ப்ரோ, ஒயிட் பேர்ல். இது வந்து சோல்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே. எந்த ஊருக்கு போகுது? பூனே போகுது. பூனே. ஓகே ஓகே. சரியான ஒரு வாட்டரில் 24 hours கூட முன்ஸ் ஆகலை. ஓகே. சூப்பராக திக் போலிங். ஷவர் இது வந்து நல்லா மான்ஸ்டராக விஐபி கிரேட். இது 2 ton ஸ்டைல் சூப்பராக இருக்கும். இன்னும் இந்தியன் வாட்டர் ஃபுட்டு கூட கொடுக்கல. ஓகே. அவங்க பார்த்துப்பாங்க. சூப்பராக, இவனும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா பார்சல் ஒர்க்கு பசங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து எவ்வளோ நாள் ப்ரோ அது ஷிப்மெண்ட் வந்து நேற்று நைட்டு தான் ப்ரோ வந்தது. நைட்டு 10 மணிக்கு தான் வந்தது. ஆமா. ஆக்சுவலா 2 நாள்ல வந்து ஷிப்மெண்ட் டிலேவா? 2 days வந்து ஃபிஷ் கவர்ல தான் இருந்திருக்கு. ஐயோ. ஆமா, ஏன்னா ஃப்ளைட் டிலே. அதனால அப்போ கூட நம்ம செட்டில் பண்ணிருக்கோம் வரலாற்று ஹீட்டர் போட்டு. ஓகே ஓகே. இப்போ இந்த பொம்மை இதுவும் சேலைக்கு பூனே போகுது. இதுவும் பூனே போகுது. நிறைய உங்களுக்கு நார்த் கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தியா? எல்லா ஊருக்குள்ள இருக்காங்க ப்ரோ. ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் மாதிரி இருக்கு. எல்லா ஊர்ல போகும். ஸோ போனாட்டி பார்த்தோமே ஒரு பொம்மை அதே மாதிரி ஃபுல் நோஸ் பால்ஸோட இருக்கும். ஓகே. சோல்டா? ஆமா ப்ரோ. பண்ணி கஸ்டமர் தான் எடுத்திருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இன்னும் செட்டல் ஃபுல் கலரே இல்லை. கிச்சன் சீரிஸ் கண்டினியூஸ். நிப்பல்ஸ் இருக்குல பாருங்க எப்படி இருக்கு. உங்க சேனல் பார்த்து தான் வந்தாரு வரும். அப்படிங்களா? ஆமா, நம்ம சேனல் பார்த்து தான் வந்தாரு. சோ ஆக்சுவலா அவர் செலக்ட் பண்ண மீன் ஃபர்ஸ்ட் இது. ஓகே. இந்த மீன் செலக்ட் பண்ணாரு. அப்புறமா இதோட பிரீமியமா இருக்கும் அப்படி கேட்டாரு. ஓகே ஓகே. சோ அதனால நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். செம்மையா இருக்குது. போன வாட்டி பார்த்த கீ செயின் மாதிரி அதே மாதிரி இருக்கு. அதோட டாப் ப்ரோ இது கொஞ்சம். இது பார்த்தேன். பேர்லிங்ஸ் செம்ம கிளியரா தெரியுது டாப் டு பாட்டம். நல்ல நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபிஷ். இது கொடுத்துருப்பா. ஸோ கைஸ் இந்த ஃபிஷ் வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டி. கண்டிப்பாக நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு போனோன்னா காம்படிஷனில் கண்டிப்பாக டாப் 3ல வந்துடும். அந்த அளவுக்கு சரியான ஒரு பொட்டன்ஷியலு. ஸோ ப்ரோக்கு தான் அந்த ஃபிஷ் போகுது. ஹாப்பியா நீங்க? கேட்ட மாதிரி இருக்கா? எப்படி ப்ரோ பொம்மை? நல்லா இருக்கா? கீச்சன் மாதிரி ரூம் பண்ணி காம்படிஷனுக்கு கொண்டு வாங்க. நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டியான ஃபிஷ். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. எந்தெந்த ஊருக்குலாம் ப்ரோ பேக்கிங் போகுது? எல்லா ஊருக்கும் போகுது ப்ரோ மேக்ஸிமம். ஓகே. மும்பை, டெல்லி, கொல்கத்தா எல்லா ஊருக்கும் போகுது. ஓகே. பூனே. ஆமா. ஸோ ஃபுல்லா இங்க பேக்கிங் தான் ப்ரோ நடந்துட்டு இருக்கு. கார்த்திக் ப்ரோ காட்டுங்க. அடுத்த ஒரு கீ செயின் பார்க்க போறோம் இல்ல? ஆமா ஆமா, அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியா பேக் பண்ணி அனுப்போம். ஓகே. சூப்பரா இருக்கான் ப்ரோ. இது வந்து கொல்கட்டா போகுது. கொல்கட்டா. ஓகே ஓகே ஓகே. நல்ல ஒரு பீஸ். எப்படி ப்ரோ உங்ககிட்ட கஸ்டமர் முன்னாடி எடுத்துறாங்களா? ப்ரீ புக் பண்ணிடுறாங்களா? இல்ல, இங்க வந்தவங்க வீடியோ கால் சில பேர் பண்ணுவாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டுருவாங்க முன்னாடியே பார்த்துட்டு. ஆமா. சோ ஸ்டாக் வந்தா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பேக் பண்ணிடுவீங்க. ஆமா. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இது கூட வந்து சீசைடும் அப்புறமா இது கொடுக்குறேன். ஓகே. என்ன ப்ரோ ஃபுட் பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஃபுட் வந்து செலக்டட் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறேன் ப்ரோ. எல்லாம் அப்படியே. ஓகே ஓகே. செலக்டட் கஸ்டமர்ஸ் மட்டும் தான். ஓகே. ஃபுட் காமிங்க.
இது வந்து ஹை ஆக்டிவ். இது வந்து இது ஆமா மினரல். ஆமா. ஸோ இது வந்து போட்டுட்டு இருக்கோம். இது யூஸ் பண்றீங்களா ப்ரோ பர்சனலா? நான் பர்சனலாக யூஸ் பண்ணல ப்ரோ. ஓகே, கஸ்டமர்ஸ் மட்டும். ஆமா, இப்போ நான் பர்சனலாக யூஸ் பண்ண போறேன் என் ஃபிஷ்ஷுக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்க எடுத்திருக்கேன். அந்த ஃபிஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ வந்து க்ரூமிங் மிரர் வச்சிருக்காரு. ஸோ ஒரு கஸ்டமர் கேட்டாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே, எது கேட்டாலும் ஃபுட் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தந்துருவீங்க? ஆமா, எல்லாம் வேணா கொடுத்துடலாம். ஓகே, கஸ்டமர் கேட்குறேன், அவ்வளோ ஹெல்ப் தான். ஸோ இது வந்து கொல்கட்டாக்கு போகுது க்ரூமிங் மிரரோட. ஸோ பார்க்குறது இது பார்த்தீங்களா ஒரு விஐபி ப்ரோ. இது டீடைல் பல்ஸோட இருக்கும். ஓகே. இதுவும் வந்து மும்பை போகுது. சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தான். நல்ல பல 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 பலன்னு இருக்கு. இதுவும் ஒன்று க்ரூமிங் மிரர், ஒன்று சிங்கிள் தான். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா கண்டென்ட் இப்படி தான் இருக்க போகுது. இதுக்கு இவரு பார்சல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து ரெண்டுமே ஒரே பார்சல். ராஜு மும்பை. என்ன ப்ரோ தினேஷ்லாம் ஃபுல்லா பார்சல் கட்டிக்கிட்டே இருக்கான்? ஆமா ப்ரோ, அவருக்கு டைம் இருக்காது. ஒரு பக்கம் பார்சல் கட்டுறான், ஒரு பக்கம் வாக்கிங் கஸ்டமர்ஸை பார்க்கறான். ஆல் இன் ஒன். அது ஆல் இன் ஒன். இது எந்த ஊருக்கு ப்ரோ போகுது? இதுவும் கொல்கட்டா ப்ரோ. கொல்கட்டா. ஒரு நல்ல ஃபுல் பல்ஸோட வந்து ஃபிஷ் இது. ஸோ இது F3 லைனேஜ். இது F3 லைனேஜ். ஒரு கொல்கட்டா காம்படிஷன்ல நிறைய உங்க மீன் பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ, எல்லா ஊர்ல பார்க்கலாம். மேக்ஸிமம் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, அது அவங்க பொறுத்தது இருக்கு, அவங்க போடுறாங்களா இல்லையா காம்படிஷன்ல. ஓகே ப்ரோ, இப்போ ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ? ஆல் ஓவர் இந்தியா தானே ஷிப்பிங்? ஆல் ஓவர் இந்தியா ப்ரோ. ஓகே, எந்தெந்த ஊருக்குலாம்? மேஜர் சிட்டிஸ்க்கு எல்லாம் ஊருக்கு போவோம். ஓகே, மேஜர் சிட்டிஸ்க்கு எல்லாம் ஊருக்கு போவோம். அதே மாதிரி ட்ரெயின் பஸ் எந்த மாதிரி அனுப்புவீங்க? பஸ்ல கூட அனுப்புவோம், ட்ரெயின்ல கூட அனுப்புவோம். ஓகே, வித் ஆன் அரைவல் லைவ் கேரண்டியோட. ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் பண்ணிடுவீங்க? ஆமா, அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் சேஃபா போயிடும். ஓகே, ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு. அப்படியா? அதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மினரல், ஃபிஷ்ஷு, ஃபுட்டு எல்லாமே போகுது போல. ஆமா ப்ரோ, ஒரு காம்போ மாதிரி வாங்கியிருக்காரு போல. ஆமா, காம்போ இல்ல, ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ரெகுலர் கஸ்டமர் தான். ஆமா ப்ரோ, இப்போ வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்கீங்க. சப்போஸ் தெர்மோகால் பாக்ஸ் போட்டு அதுவும் போட்டு தருவீங்களா? எல்லாமே போடலாம் ப்ரோ. ஏன்னா வந்து பார்சல் வந்து தூக்கி எல்லாம் போட மாட்டாங்க. சோ இதெல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்கு. மொத்த கொல்லத்துக்கு பார்சல்ஸே வந்து இதுல போகும். சோ அதனால ஓகே ஓகே, இந்த பாக்ஸ் தான் தூக்கி போட மாட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹேண்டில் பண்ணிப்பாங்க. கார்மெண்ட்ஸ் ஹவுரா. சோ எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்கு கைஸ். ஹவுராக்கு போயிட்டு இருக்கு இந்த பார்சல். சோ பேர் அப்புறமா எழுதிக்கலாம். லைஃப் ஃபிஷ் மட்டும் எழுதிரு. ஓகே, இந்த பொம்மை எங்க போகுது? இது வந்து மும்பை ப்ரோ. மும்பை. எல்லாம் இந்த க்ரூமிங் மிரர் கேக்குறாங்க போல. செம்மையா கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க இப்போ. ஓகே ஓகே. இது வந்து ராஜு மும்பைப்பா. சொல்லுங்க ப்ரோ. வந்து நல்ல பேர்ல் சூப்பரா இருக்கு. ஸ்ட்ரெஸ்னால கலர் டவுனா இருக்கு. ஆமா ப்ரோ, காக்கோ டவுனா இருக்கு, இதுவும் டவுனா இருக்கு. ஓகே, நல்ல சூப்பர் மோன்ஸ்டர் ஆகுது. எந்த ஊருக்கு போகுது? ஈரோடு. சூரத்தா? ஈரோடு. ஓ, நம்ம ஊரு. இவ்வளவு நேரம் ஃபுல்லா மும்பை, பூனே, சூரத்னு இருந்தீங்க. இப்போ நம்ம ஊருக்கு வந்துருக்கீங்க. ஈரோடு. இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆமா ப்ரோ. இது தான்பூரி ஃபிஷ். இது 1.5 இன்ச் தான். இன்னைக்கு தான் வந்தது இதெல்லாம். ஓகே, நல்ல வெரி இன்டென்ஸ் பல்ஸா இருக்கு. வெரி இன்டென்ஸ் பல்ஸ், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது வந்து பெங்களூர் போகுது. பெங்களூர். ஆசிஃப் பெங்களூர். இது ஒரு ஷோ கிரேட் ஃபிஷ் ப்ரோ. சின்னது. ஓகே, கலர் டவுன்ல இருக்கு. கொஞ்சம் சோல்ட் ஆச்சு. முக்காசி அடிச்சு இதுலயே முன்னாடியே சோல்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல ப்ரோ, இப்போ இன்னும் இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. ஓகே ஓகே. ரீசெண்டா இது என்ன ப்ரோ? இது பல்ஸ். இது மோன்ஸ்டர் காக் ப்ரோ. இது ரொம்ப பெரிய ஹிட். ஹெட் டவுன்ல இருக்குது. ஓகே, எந்த ஊருக்கு? இது வந்து எர்ணாகுளம். ஆமா, கேரளா. மான்ஸ்டர் காக். இது வந்து சூர்யா எர்ணாகுளம். கைஸ், பார்சல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பசங்க
ஃபுல்லாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலான்னு வெளில போனோம். ஸோ அந்த மைக் வந்து மாட்டிக்கிட்டே போனோம். வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதை கூட நோட்டீஸ் பண்ணாமல் தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே இல்லை. ஸோ இப்போ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து சிஎன்டிகே வந்து ஜிபி காம்பாஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபருக்கு விற்றுருந்தோம். ஐ மீன் அவர் விற்றுருந்தாரு. ஸோ அது பார்த்தோம். அது செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதே லைனேஜில் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ் வந்து ஜஸ்ட் 1 டே தான் அது. ஸோ கலர்ஸ் வந்து பெருசாக இன்னும் டர்ன் அவுட் ஆகல. எல்லாமே இன்னும் ட்ராவல்ஸஸ்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாருங்க அந்த பொட்டன்ஷியல் வந்து நல்லாவே தெரியும். எப்பயும் போல வந்து நம்ம அகமட் பர்ட்டா வந்து இந்த ஸ்டாக்ஸ் ஜிபி ஸ்டாக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க பொம்மை கீ செயின்லாம். அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேஸ் வந்து செட்டில் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து ஓவர் நைட்ல தான் அப்பலாம் வந்துச்சு. ஆக்சுவலா நைட் என்ன கூப்பிட்டாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்றதால போக முடியாம போச்சு. ஸோ அப்ப வந்துட்டீங்கன்னா இது கூட இருந்திருக்காது. ஸோ லைட்டா இப்ப கலர் எல்லாமே பாப் அப் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பாருங்க சரியான குவாலிட்டி. பேரட் ஏன் போட்டிருக்கோம்னா ஜஸ்ட் இந்த ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியலை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான். அப்போ கொஞ்சமாச்சும் அந்த அக்ரெஷன் காமிச்சு ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கும். ஸோ காம்படிஷன் கிரேடு ஜிபி காம்பாஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, காம்படிஷனுக்கு இல்லை, பொதுவாக உங்களுக்கு வந்து ஷோ கிரேடில் குவாலிட்டிஸான ஃபிஷ்ஷஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, பிரதர் கிட்ட ரெகுலராக ஸ்டாக்ஸ் வந்துட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது போடுறது வந்து 3வது வீடியோ. சரிங்களா? ஸோ வந்து ரெகுலராக வந்து நம்ம பிரதரோட ஸ்டாக்ஸ் அப்டேட் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை இதுக்கு முன்னாடி வந்து மீட் பண்ணேன். அந்த பேக்கிங் போயிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் பேசுறாங்க. கேமரா முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அது மட்டும் தான். ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேனலுக்கு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரியான குவாலிட்டிஸான சிஎன்டிகே. ஸோ சிஎன்டிகே லைனேஜ் பற்றி ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். ஸோ தாய்லாண்டில் மோஸ்ட்டாக வின் பண்ணுற ஃபிஷ்ஷஸ் சாம்பியன் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அந்த லைனேஜ்லாம் வருது. ஸோ பிரதர் வந்து நிறைய ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ சிஎன்டிகே மட்டும் இல்லை, டான்பரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பிரீடரோட ஃபிஷ்ஷஸும் வந்து இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் அப்படியே கூடிய சீக்கிரத்தில் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்ப்பீங்க. பாருங்க அந்த ஃபிஷ்ஷை பாருங்க, வேற லெவலில் வந்து பொட்டென்ஷியலை காமிக்குது. சரியான ஒரு பேர்லிங்கு, சரியான கலர் ஒன்றும் பாப் அவுட் ஆகல. பட் அந்த கலர் அந்த ஃப்ரண்ட்ல ரெட் இதுவும் பின்னாடி வந்து எல்லோ டோனும் தெரியுது. ஸோ 2 டோன் சொல்லுவாங்க. இது வந்து ஜிபி தான். ஸோ இந்த மாதிரி டோன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஒரு கீ செயின் சீரீஸ் மாதிரி. அது வந்து செம்ம, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷில் வந்து எல்லாமே அந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஃபிஷ்ஷஸ் கொண்டு வந்திருக்காரு. கைஸ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5,000 அண்ட் கோஸ் அப் டு 30,000 40,000. அது லைக் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரதர் கிட்ட வந்து என்ன ஃபிஷ் வேணும்னு கேட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து எனக்கு பெருசாக நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. சரிங்களா? குவாலிட்டி கேட்ட இது கிடைக்கும். இது பாருங்கள், இது வந்து மான்ஸ்டர் லைனேஜ். இது சரியான ஒரு ஷோ கிரேடு கம்ஃபா. பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரைஸிங் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன ப்ரோ ப்ரைஸிங் வந்து ஏன் போட மாட்டீங்க அப்படின்ட்டு. வீடியோ போடுறது வேஸ்ட்லாம் போடுறீங்க. ப்ரைஸிங் வந்து ஓப்பனாக பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டு, நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டியும் இதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ செம்ம குவாலிட்டியான ஒரு மான்ஸ்டர் காக் லைனேஜ் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ. செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் உங்களுக்கு தெரியுது, லைட்டாக அந்த 2 டோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல லைனேஜில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ பாருங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. கைஸ் ரீசெண்டாக ஒரு 2-3 காம்படிஷன் வந்து நம்ம சென்னையில் நடந்தது. அதனால இன்னமும் தெரில, ஃபிஷ்ஷஸ் வந்து பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுன்னு பயங்கரமான காம்படிஷன் கிரேட்ஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து டோன்பரியோட ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ அவரும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரீடர் சிஎன்டிகே மாதிரி. ஸோ இந்த காம்படிஷன் கிரேட்ஸ்னால லைக் ஃபிஷ்ஷஸ்லாம் வேற லெவலில் செலக்ட் பண்ணி ஆர்பிஸ்ட் எடுக்கிறாங்க. போட்டுன்னு எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நல்ல விஷயம்தான். ஸோ அதே மாதிரி நல்ல ஃபிஷ் எடுத்து க்ரூம் பண்ணுங்க. ப்ராப்பரான அந்த க்ரூமிங் நாலேஜ் கற்றுக்கோங்க. ஏன்னா லைக் அதுதான் வந்து காப்பாற்றும். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து லைனேஜ். ஸோ லைனேஜ் நீங்கள் சூஸ் பண்ணாலே
ஜெனட்டிக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் நீங்கள் கரெக்டாக நார்மலாக மெயின்டைன் பண்ணாலே வந்துடும். நாட வந்து மேஜிக்கு. ஸோ இப்போ வந்து அந்த டான்பெரி ஃபிஷஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் கொஞ்சம் லைக் நல்லா யூனிக்காக வித்தியாசமாக இருக்குது சிஎன்டிகே கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லாமே சின்ன சைஸில் இருக்குது. சின்ன சைஸ்லேயே வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியலாக இருக்குது. ஸோ அந்த காம்பேக்ட் சைஸில் வந்து நிறைய வாட்டி கொண்டு வராங்க. ஸோ நிறைய மக்கள் எதிர்பார்க்குறதே வந்து இந்த காம்பேக்ட் சைஸ் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு டான்பெரி ஃபிஷ் தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைல் லைட்டாக கட்டாக இருக்குது. பட் ஃபிஷ்ஷோட பொட்டென்ஷியல் வந்து பாருங்கள். பேர்லிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ அவரோட ஃபிஷ்ஷஸும் வந்து லைனப்பில் நிறைய பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா அங்கங்கே ஃபார்ம்ஸு ஒரு ப்ரீடர் நீங்கள் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 10.7 கிங் கம்ஃபர்ட் 10.7 இடத்துக்கு நீங்கள் குளத்தூர் ஷாப்பில் வந்து எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டாப் கிரேட் ப்ரீடர்ஸோட ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகலாம். எவ்ரி 2 to 3 வீக்ஸ் வந்து ஷிப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஷாப்பில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி சூஸ் பண்ணி எடுங்க. வந்து ஒரு 2 days 2 or 3 days டைம் கொடுத்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாமே செட்டில் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் தாய்லாந்து வீடியோ பார்த்து கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லைக் பெருசாக ஒரு லைட் சேஞ்சஸ்லாம் இருக்கும். இந்த ஃபிஷ்லாம் பாருங்கள், சரியான கலருக்காகவே இவனை எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கிளாசிக் லைனேஜ் மாதிரி இருக்குது. நல்ல 2 டோனு. ஸோ இது ப்ரைஸ் ஏதோ சம்திங் 9,000 என்னமோ சொன்னார். எனக்கு பர்சனலாக அந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிளாக் ஜீனு. ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். இது வந்து பிளாக் ஜீனு. இது வளர வளர பார்த்தீங்கன்னா கலர் வந்து வேற மாதிரி மாறும். ஸோ பிளாக் ஜீன் காம்ஃபா வளர்த்துட்டு அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாராவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்க்குறது வந்து ஒரு டியூல் டோன் லைனேஜ். ஸோ செம்ம கலருக்காகவே இவனை சூஸ் பண்ணலாம். லைட்டாக க்யூட் ஃபேஸாக இருக்கான். ஸோ நிறைய இந்த காம்பேக்ட் சைஸ்லாம் பார்க்க முடியுது கைஸ் இதுக்கிட்ட. எப்பயுமே வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ தான். பாருங்க, அப்படியே கையை விட்டா கடிச்சிருவானுங்க போல, அந்த மாதிரி இருக்கானுங்க. இது ஒரு நல்ல இதுவும் 2 டோன் தான், லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காப்புல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஹேண்ட் பிக் பண்ணி காமிச்சிருப்பாப்புல. இது பர்சனலாக வந்து செம்மையாக வரும்னு சொன்னார். ஸோ முக்காவாசி அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து டாப் நாச் ப்ரீமியம் குவாலிட்டி காம்படிஷன் கிரேட் தான், ப்ளஸ் ஷோ கிரேடு எல்லாமே வரும். ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கைஸ், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் வந்து செம்மமான கைஸ். இது நான் வந்து பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த பேர்லிங் பாருங்களேன், திக்கான ஒரு பேர்லிங்கு. அதோட இதுவே அமைப்பே அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ஃபிஷ்ஷு இன்னும் கொஞ்சம் அந்த கலரு சைஸ் போட்டுச்சுன்னா அது மண்டை வந்து வேற லெவலில் வரும். லைக் ஷோர் ஷாட் மான்ஸ்டர் காக்கணும். பர்சனலாக எனக்கு இந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவைலபிள் தான். யாராவது வேணும்னா நீங்கள் வந்து பிங்க் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிலாம் வந்து வேற லெவலில் இருக்கும். இன்னொரு ஃபிஷ் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு, அதையும் வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த சைடு லைனேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான 2 டோன்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பார்க்க முடியும். லைக் இன்டர்ன்ஸு, விஐபி, விவிஐபி. ஸோ அந்த மாதிரி கிரேட் தான் வந்து காமிச்சிட்ருப்பாப்புல. இதுவும் ஒரு சூப்பரான ஃபிஷ். இது பேர்லிங் பாருங்கள், அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இதுக்கு வந்து ஆக்சுவலாக நான் பேரே வச்சிட்டேன். மண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டோனட் மாதிரி இருக்கும், சைக்ளாப்ஸ்ன்னு பேர் வச்சேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. ஸோ இதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வளர்த்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான விஐபி, நல்ல பேர்லிங் இது. ஸோ நிறைய இந்த மாதிரி சைஸில் தான் கொண்டு வந்திருக்காரு ஷிப்மெண்ட்டில். கைஸ் ஆக்சுவலாக வந்து ஃபிஷ்ஷு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, கவர் பண்ணதே கம்மி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது பாருங்கள், இதுவும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபிஷ் தான். ஆனால் வந்து இந்த இதுனா அந்த இந்த பேர்லிங்கும் அந்த சைக்ளாப்ஸும் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அதை ரெண்டுத்தையும் மிஸ் அவுட் பண்ணாமல் வாங்கிடுங்க, யாருக்கு பிடிச்சிருக்கோ, பட்ஜெட் செட் ஆச்சோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த சைடு வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் இருக்கும். ஸோ எல்லாமே கலர் டவுனாக இருக்குது பார்த்த வரைக்குமே. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். கலர் எல்லாமே டவுனாக இருந்துச்சு. இவன் இந்த சைடு இருக்கான் பாருங்க, இவன் கிடையாது, பக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவன் கலர் வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ்ஷும் வந்து டாப் நாச் குவாலிட்டி பேர்லிங் டாட்டாக இருக்குது. கலரு வந்து டவுனாக இருக்குது, ஆனால் பார்க்க அமேசிங்காக இருக்குது. இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த ஃபிஷ் இருந்துச்சுன்னா
லைக் வேற லெவல் அமேசிங்காக இருக்கும். நல்ல கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ பார்க்குறது வந்து இது டூ டோன் டியூல் டோன் தான். ஆரஞ்சிஷாக இருக்குது. ஸோ எல்லோ 2 டோன்லேயே 2 டோன் இருக்குது. இந்த மாதிரி ஆரஞ்சிஷாக வருது, இன்னொன்று வந்து எல்லோ டோன் வருது. எனக்கு பர்சனலாக இந்த எல்லோ டோன் பிடிக்கும் ஆரஞ்சிஷோட. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸு, சரிங்களா? ஸோ இவர்கிட்ட எப்போ வந்தாலும் கலெக்ஷனில் வந்து எல்லாமே கொண்டு வந்துருவார், ஒரு கலரையும் விட்டு வைக்க மாட்டார். ஸோ இது வந்து ஒரு ரெட் பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் கிடைக்கும். ரெட் பேஸ் வேணால் ரெட் பேஸ், சில்வர் டோன் வேணால் சில்வர் டோன், டூ டோன், அப்படியே எல்லா டோனும் சொல்லி போயிட்டே இருக்கலாம். இன்னொரு ஒரு மேட்டர் சொன்னார் இதுக்கு முன்னாடி. லைக் ஃபிஷ்ஷு நம்ம ஃபஸ்ட்டு ரீசெண்டாக கேள்விப்பட்டிருந்தோன்னா ஜெனட்டிக்ஸு. நீங்கள் ஜெனட்டிக்ஸை சூஸ் பண்ணிடுறீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமான மேட்டரே இந்த ஹாபியில் வந்து ஜெனட்டிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரூமிங் ஸ்டைல். ஸோ க்ரூமிங் ஸ்டைலில் இது பண்ணிக்கோங்க. 3வது மேட்ரு வந்து தண்ணி. இப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நிறைய பேர் வந்து ஆரோ வாட்டரில் டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க ஃபிஷ்ஷை. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரோ வாட்டர் ப்ளஸ் நம்ம டேப் வாட்டர் உங்களோட டிடிஎஸ் அளவு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு 200 to 250 மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற எல்லா சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸும் கிடச்சிரும். ஸோ ஆரோ வாட்டர் தான் வந்து போட்டு மொக்கையான ஃபிஷ்ஷஸும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பயங்கரமான டிடிஎஸில் பொட்டன்ஷியல் வராத ஃபிஷ்ஷஸும் பார்த்துருக்கோம். ஆரோ வாட்டர் ப்ளஸ் டிடிஎஸ், ஐ மீன் ஆரோ வாட்டர் ப்ளஸ் நம்ம கிரவுண்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதோட அவுட்புட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபுட்டு. ஸோ லாஸ்ட்டாக தான் ஃபுட்டு வந்து நார்மலாக நீங்கள் கொடுக்குற நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபுட்ஸை நீங்கள் கொடுத்தாலே வந்து ஃபிஷ்ஷோட இது வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து சிஎன்டிக்கே சோல்டான பீஸ். இது செம்மையாக இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் வந்து இப்போதைக்கு வச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு சிஎன்டிக்கோட ஃபிஷ்ஷஸ் வந்து அமேசிங்காக இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபுட்டு வந்து கடைசியாக தான் வந்து உங்களுக்கு அந்த இது கொடுக்கும். ஸோ ஜெனட்டிக்ஸ், வாட்டரு, க்ரூமிங்கு, டிவார்மிங்கு, அப்புறம் தான் ஃபுட்டு. முடிஞ்ச அளவுக்கு லைவ் ஃபீடு வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, அதிகமாக கொடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த நம்ம ஒரு சில ஃபிஷ்ஷஸ் லைனப்லாம் பார்க்குறோம். இதுவும் வந்து அதே டூ டோன் சீரீஸ் தான். இவர் டேங்க் வந்து ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்கு ஃபிஷ்ஷஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டேங்க் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பற்றி இது பண்ணி, ஏன்னா அவருக்கு வந்து ரெகுலராக ஸ்டாக் மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி செட்டப்பில் வச்சிருக்காரு. அவர் வந்து இஸ் நாட் கோயிங் டு கீப் த ஃபிஷ் அண்ட் பேர் கொஞ்சம் க்ரூம் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. அவர் பாட்டு அவரோட வேலையே வந்து ஹோல்சேல், ரீட்டைல், ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் பேஸ் ஜாஸ்தினால அவர் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கிட்ட வரும்போது ஃபிஷ்ஷு வந்து வேற லெவலில் மாறிடும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, டைம் கொடுத்து க்ரூம் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும், சரிங்களா? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பட்ஜெட் 5000 தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த செலவு பண்ண. இது பாருங்க, இந்த ஃபிஷ்ஷு செமையாக இருந்துச்சு. பர்சனலாக இந்த ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி இன்டென்ஸ் பேர்லிங்கு. ஸோ கலர்ஸ் பாப்ப விட்டல கைஸ் எல்லாத்துக்குமே. ஜஸ்ட் ஓவர் நைட்டில் வந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த அளவுக்கு அது ஆக்டிவாக இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் ஒரு பாக்ஸ் அவர் ஓப்பன் பண்ணலையாம், பட் ரீபேக் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணலன்னா கம்ப்ளீட்டாக அவர் ஓப்பன் பண்ணல கிடையாது, அவர் வந்து ஸ்பேஸ் இல்லாதனால பெங்களூர் அனுப்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ரீபேக் பண்ணியிருக்காரு போல். ஸோ ரீபேக் பண்ணால் ஓரளவுக்கு ஃபிஷ்ஷு வந்து ஆக்சிஜன் ஃபில் ஆகி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபிஷ்ஷு வந்து பேர்லிங் வேற லெவலில் இருக்குது. பர்சனலாக பேர்லிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டூ டோன்ஸு, விஐபி. ஸோ பாருங்கள் கலெக்ஷன்ஸு. இப்போ இந்த சைடு வந்தாச்சு. இந்த சைடில் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். F1 வந்து வச்சுருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. F1 வேணும்னா அதையும் வந்து பிரதர்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ அதுவும் அவர்கிட்ட கிடைக்கும். இது வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இவனும் வந்து வெரி சூப்பரான ஒரு விஐபி இவன். ஸோ நிறைய ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி பிடிச்சி காமிக்கிற நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொட்டென்ஷியலுக்காக தான். ஸோ இந்த சைஸில் எப்படி இருக்குது அந்த மார்க்கிங்கு, கலரு எல்லாமே காமிக்கிறதா தான் பிடிச்சி காமிக்கிறோம். ஸோ அதனால் ஃபிஷ்ஷை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிடுவாரு, அதனால ப்ராப்ளம் கிடையாது. இது பாருங்கள், இது ஒரு F3.
யார் யாருக்கெல்லாம் வந்து ஷோ கிரேடு ஷாப்ஸு இல்லைனா ஆஃபீஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நீங்கள் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்பயும் கொஞ்சம் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் பாருங்கள். இது ஒரு ப்ரீடிங் ஃபீமேலு, ப்ரீடிங்காக கொண்டு வந்திருக்காரு. ஸோ ப்ரீடிங் வந்து பெங்களூரில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ரீடிங் அவர் ஒன்றும் விடலை, பெங்களூரில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ பெங்களூரில் வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா செட்டப்பே வேற மாதிரி இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய டேங்க் தான், சரிங்களா? ஸோ பெங்களூரில் யார் யார் இருக்குங்களோ who and all lives in Bangalore can visit this Bangalore shop directly. ஸோ இஃப் யூ ஆர் இன் சென்னை யூ கேன் கம் டு கொளத்தூர். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து சிஎன்டிகே, ஆமாம் சிஎன்டிகே லைனேஜ் ஜிபிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கலர் டவுனாக தான் இருக்குது. ஸோ ட்ராவல்ஸஸ்னால. ஸோ சிஎன்டி இது வந்து பர்சனலாக அவர் என்ன சொன்னாருன்னா, ஃபிஷ்ஷு வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். அது எதனால எனக்கு தெரியல, வார்ம் பேர்லிங்னாலே, அது பேர்ல்ஸ் வந்து வார்ம் பேர்ல்ஸ் இருக்குது, அதனால எதுனாலன்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரியுது. நம்ம ஜஸ்ட் ஆபீஸ் தானே, நம்ம வந்து ஜஸ்ட் கற்றுக்குறோம். ஸோ நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வந்து டைம் ஆகும் போல. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்குறாங்க. நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1-2 ஃபிஷ் அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். ஸோ இவங்க வந்து ஹியூஜ் பல்காக வந்து டீல் பண்ணுறதுனால இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் அந்த விஷயமே புரியும். புரியறதுக்கு டைம் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக மேட்டர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த சிஎன்டிகே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கடைசியாக கொஞ்சம் பிடிச்சி காமிப்போம். அப்போ உங்களுக்கு பெட்டராக வந்து விஷுவலைஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் லைட்டு எதுவுமே இல்லை, லைட்டு எல்லாம் நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கோம் கைஸ். ஓரளவுக்கு இருக்கிற ரூம் லைட்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பேன். இது வந்து பாருங்கள், மாஸ்க் வேற லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த பேர்ல் கவரேஜ் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கும் வந்து லைட்டாக அந்த டோனட் மாதிரி இது இருக்குது. ஸோ இவர் எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபிஷ்ஷு லோட் பண்ணி வச்சுருப்பாரு. கலெக்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு வைட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பண்ணும்போது சாட்டர்டே இன்னைக்கு வாக்கின் கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து வந்திருந்தாங்க. எல்லாருமே பேசுகிறாங்க. கேமரா முன்னாடி கொஞ்சம் கேமரானா பயப்படுறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா லைக் நான் இந்த வீடியோ ரொம்ப நேரமாக ஷூட் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ வி ஹேவ் டு கீப் மூவிங். ஸோ இப்போ ஃபிஷர்ஸ்லாம் பாருங்கள், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்படியே இந்த ரோல்லாம் வந்து கவர் அப்படியே பார்த்துட்ருப்போம். எல்லாம் நல்லா இருக்குது ஃபிஷர்ஸு. தாய்லாந்து வீடியோ கேட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. லைக் குவாலிட்டி இஸ் டூ குட். ஸோ இவர் எதுவுமே லைக் ஃபிஷ்ஷு வந்து ஜிபியாக டர்ன் அவுட் ஆனால் கூட அவர் லைக் எந்த ப்ரைஸில் எடுத்தாரோ அந்த ப்ரைஸ்லேயே மோஸ்ட்டாக கொடுத்துருவார். விலையெல்லாம் ஏற்ற மாட்டார். அது நிறைய வாட்டி சொல்லியிருப்பார். ஸோ தட்ஸ் அ குட் திங். லைக் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ஜிபி லைனேஜ்னால அது அப்படியே மாறுது. ஸோ ஜிபியாக மாறினா கண்டிப்பாக அதோட விலையே வந்து மாற்றிடுவாங்க. பட் இவர் அதே ப்ரைஸ் கொடுக்குறாரு, விச் இஸ் குட். அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸும் போடுவார். அதுவும் நிறைய இன்ஸ்டாகிராமில் அவர் இன்ஸ்டாகிராம் கிங் கம்ஃபர்ட் 10.7 இருக்கும், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் போட்டுட்ருப்பாரு. ஸோ இது பார்க்குறோம். இதுவும் நல்ல குவாலிட்டியான ஃபிஷ் தான் அது. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. இது வந்து பிளாக் ஜீன் நினைக்கிறேன். அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அது பிளாக் ஜீன் வந்து கலரே மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நல்ல ஒரு 2 டோன் ஃபிஷ் இது. நிறைய பேர் இந்த மாதிரி சைஸில் தான், காம்பேக்ட் சைஸில் தான் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காரு. அது அந்த ஃபிஷ்ஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரி சைஸில் வாங்கி வளர்க்குறீங்க. ஸோ ப்ராப்பராக க்ரூம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொன்னார் க்ரூமிங்கில் பிரதரு. இது வந்து ஒரு ஜிபி தான், F4 சம்திங் சொன்னார். ஸோ இது வந்து எல்லோ டோன் கைஸ். இது வந்து ப்ராப்பர் எல்லோ டோன். ஸோ க்ரூமிங் மேட்டரை பற்றி சொன்னார். லைக் எவ்ரி டே வந்து ஒரு 10 minutes பேரட் இல்லைன்னா மிரர், இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ்ஷோட அமேசிங்காக வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து க்ரூமிங் ஸ்டைல், சரிங்களா? அதுக்குன்ட்டு நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா, மிரரை வந்து டேங்க்லேயே போட்டேன். டேங்க்லேயே வச்சுருந்தேன். நான் பண்ண ஒரு பிளண்டர் என்னன்னா, ஃபிஷ் நல்லா வந்துருந்தது. ஸோ டேங்க்கில் ஒரு பெரிய மிரர் வச்சுட்டேன்.
பேரட்டை கூடயே வளர்த்துட்டேன். அதான் நான் பண்ண தப்பு லாஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ சிஎன்டிகே ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அது பண்ண தப்புல வந்து ஃபிஷ்ஷு நல்லா வந்திருந்தது. அது மேபி அது ஸ்ட்ரெஸ் அவுட் ஆனதால அது பொட்டன்ஷியல் வரலையா இல்லைன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இந்த தப்பு பண்ணாதீங்க. மிரரையும் ஃபேரட் ஃபிஷ்ஷை விட்டுறாதீங்க. ஒரு 10-20 மினிட்ஸ் அவர் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே வந்து இந்த சிஎன்டிகே வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃபிஷ் வந்து காமிச்சிருப்பாப்புல. இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலரை வந்து எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்ட்டு. பேர்லிங் பாருங்க, சூப்பரா இருக்கு பேர்லிங். வெரி குட் பேர்ல் கவரேஜ் வித் டியூல் டோன், 2 டோன். ஸோ இந்த மாதிரி ஜிபிஸ்லாம் வந்து அப்படியே பொம்மை மாதிரி இது. சொன்ன லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கீச்சைன் சீரீஸ் பொம்மை சீரீஸ்னு பேசியிருந்தோம். அந்த மாதிரிலாம் இருக்கு கைஸ் ஃபிஷ். பாருங்க நோஸ் பேர்ல்ஸ்லாம் பாருங்க இதுக்கு. ஸோ இதுவும் வந்து லைட்டாக அந்த ஃபேஸ்லேருந்து பாடி ஃபுல்லாக வந்து எல்லோ டோனாக மாறுது. ஃப்ரண்ட்டில் பாருங்க சூப்பரான ஒரு பேர்ல் கவரேஜ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு, சோல்ட் ஆகாமல் இருக்கு. இப்போ வீடியோ வந்து சண்டே, நேற்று சாட்டர்டே சண்டே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தாய்லாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பாரிசன் வீடியோ வந்து அப்படியே டேரெக்டாக லைவாக காமிப்பாரு. ஃபிஷ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சும்மா அப்படியே தக 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 தகன்னு மின்னுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி வந்து 10.7 அகமோட் ப்ரோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ விலையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஓரளவுக்கு இந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஸோ வாங்கி நம்ம ப்ளூ பேக்ரவுண்ட் கொடுத்து க்ரூம் பண்ணோம்னு வைங்களா, ஃபிஷ்ஷு சும்மா சூப்பராக மின்னும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாஸியாக சூப்பராக இருக்குது கலரு. பாருங்கள் ஒன்று ஃபிஷ்ஷும் பாருங்கள், எல்லாமே சிஎன்டிகே தான். பேர்ல் கவரேஜ் பாருங்கள், இதுக்கு திக்காக இருக்குது, வெரி இன்டென்ஸ் பேர்ல்ஸு. வெளில வச்சு அந்த பேர்ல் டீட்டெயிலிங் காமிப்பார் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. அதான் கோல்டு தான். இது வந்து கொஞ்சம் நல்ல டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1-2 ஃபிஷ் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கிராப் பண்ண முடியுமோ கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல டார்க் கலரேஜ் இது வித் பேர்ல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை நான் தான் பிடிச்சி காமிக்க சொன்னேன். கலர் அமேசிங்காக இருக்குது. 9,000 சம்திங் என்ன சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான லைக் கலருக்காக எடுப்பேன். க்யூட் ஃபேஸாகவும் இருக்குது, செம்ம க்யூட் ஃபேஸு. வந்துச்சுன்னா நல்ல சூப்பரான ஒரு கிளாசிக் ஜிபி காம்பாக வரும். இவனை வந்து பிடிச்சி காமிக்க சொன்னான், இவன் கலருக்காகவே இவனை எடுப்பேன். அவ்வளோ அமேசிங்கான ஒரு கலரு வித் பேர்ல்ஸ். சரிங்களா? ஃபேஸ் அமைப்பே நல்லா இருக்கு. இந்த காம்ஃபா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெரைட்டியாக வரும், ஒன்று ஒரே மாதிரி இருக்காது. அதான் காம்ஃபால ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ஒரு மான்ஸ்டர் காக்கு. பேர்ல் கவரேஜ் பாருங்க, சூப்பராக அமேசிங்காக இருக்கு. ஸோ இது அவைலபிளாக இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த வாய்ஸ் ப்ராப்ளம்னால எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோ அளவுக்கு. பாருங்க பேர்ல்ஸ் பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ் தான் அது. நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த வந்து டோனட்டு. உனக்கு வந்து சைக்ளாப்ஸ்ன்னு பேர் வச்சேன். அந்த நடுவில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோ அமேசிங்கான ஒரு அமைப்பு, லைக் இவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதான் வந்து தாய்லாந்து ப்ரீடர்ஸோட மேஜிக்கே. ஸோ அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து இந்த மாதிரி ஃபிஷர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஹாபிக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஷவுட் அவுட்றான். ஸோ அவ்வளோ அமேசிங்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஃபிஷர்ஸ்லாம் வந்து ப்ரீடர்ஸ்னு கொண்டு வந்து நம்ம 10.7 ப்ரோக்கும் ஒரு கிரெடிட் கொடுத்துட்டு அவனை லைக் இந்த மாதிரி ஃபிஷர்ஸ்லாம் கொண்டு வராது, எல்லாமே சூஸ் பண்ணி தான் கொண்டு வராது, ரேண்டமாக வந்து போய் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் சொன்னார் அவரோட டிரான்ஸ்ஷிப்பர் வந்து லைக் ஒரு இடத்துலேருந்து ஃபிஷ் வருது அப்படின்னு சொன்னார். ஸோ இது இப்போ பார்க்குறதும் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி. லைட்டாக 2 டோன் மாதிரி தான் இருக்குது, அமேசிங்காக இருக்குது பாடியோட அனாட்டமியை. ப்ராப்பர் காம்ஃபர்ட் ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த க்ரூமிங் ஸ்டைல் பற்றி சொல்லியிருப்பார், மிரர் க்ரூமிங்கு, அப்புறம் அந்த வாட்ரு டிடிஎஸ் மேட்ரு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃபிஷஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேது, ஆடிக்கிட்டே இருக்குது, அந்த அளவுக்கு அக்ரெஷன் காமிக்குது. வெரி குட் குவாலிட்டியான ஃபிஷ் இது. இப்போ கவரேஜை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஆனால் ஃபிஷ்ஷு ஒரு இடத்துல நிற்கவே இல்லை கைஸ், அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. தட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் தாய். ஸோ
இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக. பேர்ல் கவரேஜ் பாருங்க, சூப்பராக இருக்கு. ஏங்க டாப் டு பாட்டம் பேர்லிங்க பாருங்க, கீழே ஜா வரைக்கும் பேர்ல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான ஒரு கலரான ஃபிஷ். இது ரெட்டிஷாக இருக்கு, ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அடுத்த வந்து இந்த ஃபிஷ் வந்து சம் ஸ்பெஷல் யூனிக் அப்படின்னு சொன்னது எதனால நீங்கள் எக்ஸாக்டாக தெரியல. பட் பேர்ல் கவரேஜ் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அந்த பேர்ல் டீட்டெயிலிங் நல்லா இருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்க்குறது வந்து டான்பெரியோட ஃபிஷ் தான். ஸோ எல்லாமே ஜிபிஸு. இதுவும் செம்ம யூனிக்கான கலெக்ஷன் இது. இதுவும் ஒன் ஆஃப் த டாப் ப்ரீடர்ஸ் உள்ள ஃபிஷ் தான். ஸோ அவர் அந்த லைனேஜோட ஜிபிஸும் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா சூப்பராக யூனிக்காக தான் இருக்குது. லைக் இந்த ஃபிஷ்ஷோட பேர்ல் கவரேஜ் பாருங்கள். இது பெருசாச்சுன்னா எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாச்சும் ஜிபிஸ் வாங்கி க்ரூம் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபிஷ் எல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே அவைலபிள் தான் கைஸ். ஸோ வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் மட்டும் தயவு செஞ்சு அவர்கிட்ட பிங்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர்கிட்ட பிங்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ப்ரைஸே போடல, வீடியோவே எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. ஸோ ப்ரைஸ்னால கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் வரும், அதனால தான். ஸோ ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரீடர்ஸும் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜிபி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் இது வந்து ஜிபியாக மாறுதான்னா, இல்லை அந்த ஃபிஷ்ஷே ஜிபி தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி தான். பேர்ல் பாருங்கள், சூப்பராக இருக்குது பேர்ல் கவரேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டி ஃபிஷ் தான். ஸோ டான்பெரியோட ஃபிஷ் தான். லைட்டாக அந்த டெய்லி இதுவாக இருக்கும், ட்ராவல்னால லைட்டாக கொஞ்சம் செஸ்ஸாக இருக்கா போல். ஸோ பேர்ல்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் காமிப்பாங்க பாருங்கள். இது ஃபிஷ்ஷு டெவலப் ஆக கைஸ் அந்த வந்து பொட்டன்ஷியல் வந்து மாறும். இந்த இதில் வந்து எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல, சரிங்களா? ஃபிஷ் இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து க்ரூம் பண்ணணும். ஸோ இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் விஐபின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பேர்ல் கவரேஜ் சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் ஹெட்டில். அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து பிளாக் லைனேஜ். பிளாக் லைனேஜும் நிறைய பார்க்க முடியுது. நிறைய பேர் பிளாக் லைனேஜ் தேடி இருந்தீங்கன்னா இவர்கிட்ட வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கும். ஆனால் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து டக்குன்னு மூவ் ஆயிடும். பிளாக் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லிமிட்டட் நம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குற ஃபிஷ் பாருங்கள், க்யூட் ஃபேஸுங்க. இது F1 ஏதோ சொன்னார், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. க்யூட் ஃபேஸு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இவர்கிட்ட F1 F2 மோஸ்ட்டாக F2 தான் நிறைய இருக்கும், அதுவும் இருக்கும். இது வந்து சிஎன்டிகேன்னு நினைக்கிறேன், சிஎன்டிகேயோட லாஸ்ட் பேட்ச் ஆஃப் ஜிபிஸ். ஸோ பேர்ல்ஸே வந்து சூப்பராக வித்தியாசமாக இருந்துச்சு. அது பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஃபிஷ்ஷோட இது அமைப்பு. ஜிபி சாம்பியன் லைலேஜ் இது வாங்கணுன்னா சிஎன்டிகே தாராளமாக கண்ணை மூட்டு வாங்குங்க. வந்து தாய்லாண்டில் வந்து சரியான ஒரு நேம் எடுத்திருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து சொன்னார் வெரி யூனிக்கான ஃபிஷ்ஷு, வெரி பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷுன்னு. மேபி அந்த வேர்ம் பேர்ல்ஸ்க்காக தான் நினைக்கிறேன். ஸோ தனியாக பிடிச்சி காமிச்சிட்ருக்காரு. ஸோ இது வளர எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் தான் வந்து எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். ஸோ அடுத்த வந்து சிஎன்டிகே தான். இது கொஞ்சம் நல்ல லென்த் பாடியாக இருக்குது. லென்த் பாடி, அது பாடி பெருசாக அப்படியே பேர்ல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக அந்த பேர்ல் அமைப்பு, அதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கறதுக்காக தான் மீன் இந்த சைஸில் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ சிஎன்டிகே பெஸ்ட் லைனேஜ் கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இந்தாட்டி, லைக் கலெக்ஷன்ஸில் வந்து பஞ்சமே இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாரு. எல்லாமே ஒன்றும் சோல்ட் அவுட் ஆகலை. இது வந்து பர்சனலாக சூப்பராக இருந்தது. இதுக்கு பேரே ஒன்று வச்ச அயன்மேன். ஏன்னா மூஞ்சியில் ஃப்ரண்ட்டில் அந்த பேர்ல்ஸ் பாருங்கள், அப்படியே அந்த அயன்மேனில் அப்படியே அந்த மாஸ்க் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு பேர்ல் கவரேஜ். இதுவும் வந்து சூப்பரான பீஸு, மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அமைப்பு. எப்படி தான் அந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறாங்களோ தாய்லாந்து ப்ரீடர்ஸு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த வாட்டி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. இது லாஸ்ட்டு வந்து இந்த சிஎன்டிகே சோல்டான பீஸு, ஜஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆகுது. கலர் பாருங்கள், அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஸோ இது காமிக்கிறதுக்காக இந்த ஃபிஷ்ஷை எடுத்து காமிச்சாரு.
ஸோ வெளில எடுத்து காமிப்பார் பாருங்க, அப்பயும் செம்ம சூப்பராக இருக்குது. இல்லை எந்த லைட்டு எதுவுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸு ப்ராப்ளம்னால அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிரதர் கிட்ட காமிச்சிங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவார். ஸோ அதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ லாஸ்ட் ஃபிஷ் தான் நினைக்கிறேன், க்யூட் ஃபேஸு. ஸோ கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி அவருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்கள் பிடிச்ச ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தருவார். இது நீங்கள் சேனலுக்கு வந்து ஒரு பண்ணுற மிகப்பெரிய உதவி. அதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸும் சேனல் தான் வரும். ஸோ பிரதரோட வீடியோஸும் வந்து சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ ஸ்டாக் அப்டேட்ஸ் வந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெங்களூரில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கார்த்திக்.